நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் 3:02 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில COVID-19 பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் சமூக நலத்துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில் அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூலில் நீங்கள் எங்களோட வந்து இந்த COVID-19 பற்றி பேச போகிறீங்க. அதுக்காக உங்களோட டைமுக்கு முதல்ல நன்றி. இப்போது எங்களோட நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு COVID-19 அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதனால் என்ன அப்படின்றது. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன திருத்தம். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து வந்திருக்கேன், கீழ்ப்பாக்கையில். நன்றி. COVID-19 வியாதி வந்து கடந்த 5 வருஷமாக நம்ம உலகத்தில் பரவிட்டுருக்கு. இந்தியாவையும் அதிகமாக பாதிச்சிருக்கு. அதில் பார்க்கும்பொழுது இது ஒரு ஃப்ளூ லைக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ ஃபீவர் மாதிரி தான் இதுவும் ஒரு வைரல் ஃபீவர். ஆனால் இதனுடைய பாதிப்பு வந்து கடந்த 2020, 2021, 2022 நம்ம ரொம்ப அதிகமாக சந்திச்சிருக்கோம். இப்போது திரும்பவும் ஒரு வேவ் வருதா அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு வேவ். ஆனால் இதனுடைய வீரியம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதனுடைய பாதிப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து COVID-19 பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் மக்களுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, ஓகே இப்போ செட்டில் ஆயிடுச்சு, இப்போ திரும்பியும் புதுசாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது உண்மையா, இல்லை இது புதுசாக வந்திருக்கா, இல்லை ஆல்ரெடி நமக்குள்ளே நிலவிட்டு தான் இருக்குதா இது? ஆமாம், வேவுங்கிறது வந்து அதிகமாக கேஸ் வரும்போது நம்ம வேவுன்னு சொல்கிறோம். ஆனால் ரொம்ப கம்மியாக கேசஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இப்பயும் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது புதுசாக திரும்பி புதுசாக உருவானதில்லை, இருந்துகிட்டு இருந்தது. ஒரு வேரியண்ட் வரும்பொழுது கேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த வேவ்க்கு வந்து என்ன வைரஸ் தாக்கம் ஏதாவது சொல்லுவாங்களா டாக்டர் இதுக்கு? ஆமாம், இப்போ உள்ள இந்த COVID-19 வைரஸ் இதனுடைய இந்த புது வேரியண்ட் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து இது வந்து ஒரு கவனத்தில் வச்சுருக்காங்களே விட இது வந்து ஆபத்தானதாக இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அவங்க 3 விதமான வேரியண்ட்டு இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். அது எதுவுமே வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக அவங்க கருதலை. நாமளும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பாசிட்டிவ் வந்தாலும் யாருக்கும் வந்து பெருமளவில் பாதிப்பு வர்றதில்லை. ஓகே. ஸோ நம்ம இது குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட பேச போகிறோம். நீங்களும் COVID-19 பற்றி உங்களுடைய ஏதாவது விஷயங்கள், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2986-0038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு. டாக்டர், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், COVID-19 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளூ ஃபீவர் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். அதில் வந்து ஜென்ரலாக சொல்லணுன்னா ஃபீவர் மோர் தென் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், ஓகே, காஃப், கோல்டு, சோர் த்ரோட், அதாவது இருமல், தொண்டை வலி. இது இல்லாமல் இந்த கரண்ட் வேவில் நிறைய பேருக்கு வந்து தொண்டை கட்டுது, கரகரப்பாய் பேச்சு கமறது, அந்த தொந்தரவும் அடிஷ்னலாக இருக்குது. இது இல்லாமல் ஃபீவரில் வரக்கூடிய ஹெட்டேக், தலைவலி, உடம்பு வலி, உடல் அசதி இதெல்லாமும் இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம வந்து கோவிடாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படலாம். ஓகே. இப்போ இந்த அறிகுறி வந்து எல்லா ஃபீவர், நார்மலான ஒரு ஃபீவருக்கும் இருக்கிறது தான். அப்போது நான் வந்து கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த டைமில் டெஸ்ட் எடுக்கணும்? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் இருக்குது, இதுக்கப்புறம் நான் கோவிடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் நான் எப்போ எடுக்கணும்? இது வந்து பொதுவாக கைட்லைன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது, நான் ஒரு கோவிட் பாசிட்டிவ் பர்சனோட பேசியிருக்கேன், இல்லை கான்டாக்டில் இருந்தேன் அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். இல்லை அப்படின்னா இது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு காற்றுல பரவக்கூடிய மற்ற வைரஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கோ அல்லது அவசரப்படுறதுக்கோ ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க கோவிட் பாசிட்டிவ் பர்சன் கூட அது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது இல்லையா, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கோவிட் பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்போ போகலாம் டெஸ்ட் எடுக்க? அது சந்தேகம் வருது அப்படின்னா எப்பயுமே டெஸ்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. இந்த மாதிரி தொந்தரவு இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால். ஓகே டாக்டர். இப்போ நேர் நம்மளோட பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் கதிராமங்கலம் சுவாமிநாதன். சுவாமிநாதன் டாக்டர்கிட்ட பேசலாம், நீங்க பேசுங்க. என்னங்க மேடம்? நீங்க டாக்டர் கிட்ட பேசுறது கலைச்சிங்க இல்லையா, நீங்க பேசலாம், பேசுங்க.
டாக்டர் சார். சொல்லுங்கள். வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். இந்த கொரோனா பற்றி பேசிட்டு இருக்கோம் தானே? ஆமாங்க ஐயா. இப்போ வந்து சார் தமிழ்நாட்டில் திரும்பி இப்போ எங்கள் வந்து போய் ஒரு 160 பேர் இறந்துட்டாங்க, 2000 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் இப்போ அதோட வீரியம் வந்து குறைச்சாதான் இருக்குங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அதுக்கு முன்கூட்டி நம்ம இந்த முகக்கவசம் அணிக்கிறதுல நல்லது தானே சார்? அதெல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா இதனுடைய வீரியம் ரொம்ப கம்மி, அதனால வந்து இதனுடைய பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது சுலபமாக பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருக்குது, வேகமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்குது. இதனால் வரக்கூடிய தொந்தரவு அந்த 3 நாளோ 5 நாளோ கண்டிப்பாக தொந்தரவு இருக்கும். அதை தடுத்துக்கணுன்னா நம்ம முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் திருப்பியும் நம்ம கொண்டு வரணும். முகக்கவசம் அணிகிறது, ஒரு சமூக இடைவெளி கடைபிடிக்கிறது, ஹேண்ட் வாஷ், கையெல்லாம் சுத்தமாக கழுவிக்கிறது அப்பப்போ, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஓ ரைட். அதனால நம்ம முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. உங்களால் எல்லா நேயர்களுக்குமே நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், பயப்பட தேவையில்லை. ஆமாம், எச்சரிக்கையாக இருந்தால் அது நமக்கு நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. கண்டிப்பாக. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம் சார். என்னைக்கும் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வோம், நலமுடன் வாழ்வோம். நன்றி நன்றி நன்றி. சாமி, அதை நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. நேர்களே, உங்களுக்கும் COVID-19 பற்றின கொஸ்டின்ஸ் இருக்குது, கேள்விகள் இருக்குது, டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு. டாக்டர், இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பற்றிலாம் பேசணும். இப்போது கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ, செகண்ட் வேவ் வந்தப்போலாம் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். ஐயோ எனக்கு இருக்குமோ. ஒரு சின்ன சிம்டம் வந்தப்போவே உடனே அட்மிஷன், அப்படி எங்கே கிடைக்கும், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். இப்போது இந்த சூழ்நிலையில் அட்மிஷன்ன்றது எப்போ பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனால் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பெட்டு தேவையோ அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமைகள்லாம் நிறைய முறை ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாம் தொலைக்காட்சியிலலாம் கூட அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இண்டிகேஷன் தாங்க. இதில் வந்து நம்ம SpO2 அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்குற எக்யூப்மெண்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. சேச்சுரேஷன் 92க்கு கம்மியாக வருது, 92 அல்லது அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி மூச்சு விடுறோன்றது செக் பண்ணுவாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும். ரெஸ்பிரேட்டரி ரேட் சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், அதிகமாக மூச்சு விட வேண்டியதாக இருக்குது, 24க்கு மேலே நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்குனாலோ நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. இதுதான் இதுக்கு மேலே இருக்குன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு 92க்கு மேலே சேச்சுரேஷன் இருக்குது, 24க்கு கீழே ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்குது, கம்ஃபர்டபுளாக மூச்சு விட்டுட்ருக்கோன்னா டெஸ்ட் பாசிட்டிவாக வந்தாலும் வீட்டிலே நம்ம ஐசோலேட் பண்ணிவிட்டு மற்றவங்களோட கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது தான் அட்வைஸ். ஹோம் ஐசோலேஷன் அதை நம்ம சொல்லுவோம். ஸோ 2 பிரிவு தான். ஒன்று ஹோம் ஐசோலேஷன், தொந்தரவு அதிகமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலைசேஷன். இந்த 90% மேலே கோவிடில் பாசிட்டிவாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஹோம் ஐசோலேஷன் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாருக்கு நிஜமாக தேவையோ அவங்க, எனக்கு பின்னாடி தொந்தரவு வந்துடுமோ அதிகமாகிடுமோன்னு பயந்து வந்து தான் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து முற்றுகையிட்டுறாங்க. இப்போ உள்ள வேரியண்ட் அந்த அளவுக்கு சிவியராக எந்த தொந்தரவும் வரதில்லை. ஈவன் நான் சொன்ன 90 விட ரொம்ப அதிகம் பேர் ஹோம் ஐசோலேஷனில் தான் இருக்காங்க, 95% மேலே. ஸோ அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. ஓகே டாக்டர். ஓகே, இப்போ நேர் நம்மளோட இருக்காங்க. ஓகே, அடுத்த நேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா நேர்களெல்லாம் 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு பேசலாம். வணக்கம், ஆகாஷ்வாணி. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து? அம்பத்தூர்லேருந்து தேவராய் பேசுகிறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கங்க சார். இப்போ வந்து எப்படின்னா, ஏற்கனவே இந்த கோவிட் வந்ததுனால தனிமைப்படுத்தப்பட்டாங்க இல்லையா, தனிமையில வச்சிருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்க, சளி, இருமல் இருக்கும், தும்மல் இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை அப்படி இருந்தா வந்ததுனாக்கா தனிமைப்படுத்தி வைக்கணுமா, அப்படிலாம் தேவையில்லையா டாக்டர்? குடும்பத்தோட இருக்கலாமா, அது எப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்தது டாக்டர், சொல்லுங்க. இப்போ இதனால
இந்த ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து இது உடனே பரவக்கூடிய மாதிரி வருமா? இன்னொரு ஒரு கேள்வி, அதாவது சென்னையில பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு விளம்பரமும் இல்ல, நிறைய பேர் வந்து டியூட்டி போகும்போதெல்லாம் பார்த்தா மாஸ்க் எதுவுமே போடல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. பஸ்ல கூட பார்த்தேன் எதுவுமே இல்லாம சும்மா சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அது விளம்பரமா அவ்வளவு இல்ல. இது எப்படி நான் கேட்டுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நல்ல விவரமா கேட்டிருக்கீங்க. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க கடைசியா கேட்ட கேள்விக்கு சொல்றேன். எல்லாரும் பொது இடங்களில் மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லி நம்மளுடைய பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் அதை கடைபிடிக்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை அடாப்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த வியாதியிலேருந்து பாதுகாத்துக்கலாம், மற்றவங்களையும் அந்த வியாதி பரவாமல் பாதுகாத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பொது இடங்களில் அதிக பேர் கூடுற இடங்களில் மாஸ்க் அணியணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள அட்வைஸ். ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க, என்ன இந்த தொந்தரவுலாம் இருந்தால் இந்த கார்டியக் ப்ராப்ளம் அதெல்லாம் வருமா அப்படின்ட்டு. கோவிட் அதனுடைய நேச்சர் வந்து அதனுடைய விருலன்ஸ் அதிகமாக இருந்த பீரியடில் வந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது, லாங் கோவிட் அப்படின்லாம் இருந்தது. இப்போ உள்ள கோவிடுக்கு இது வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய தொந்தரவுகள் எதுவும் யாருக்கும் வரல. ஆனால் ஏற்கனவே அந்த மாதிரி வியாதிகள் உள்ளவங்க, இருதய கோளாறு உள்ளவங்க அல்லது பிபி அதிகமாக இருக்கவங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக ஒபிசிட்டி இருக்கவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அல்லது வேறு ஏதாவது ரீசனுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் பாதிப்பினுடைய தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் முதல் கேள்வி எனக்கு மறந்துட்டவங்களா, திருப்பி சொல்ல முடியும்? அது ஹோம் ஐசோலேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஹோம் ஐசோலேஷன் தனியாக ஐசோலேஷன் முன்னாடி ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அட்வைஸ், இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா நம்ம தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. கோவிட் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும். அதுதான் இப்போ உள்ள அட்வைஸ். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சேச்சுரேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு எல்லாரும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சி சொல்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுமே உடனே எங்களோட ஆக்சிஜன் லெவலில் வச்சு செக் பண்ணுறாங்க. வாட் இஸ் மென் பை சேச்சுரேஷன்? சேச்சுரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஹீமோக்ளோபின், நம்ம ரத்த அணுவில் இருக்கிற அந்த சிவப்பு அணுவில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சேர முடியுமோ, இப்போது 1 லிட்டர் பிளட்டில் இவ்வளவு ml ஆஃப் ஆக்சிஜன் சேர முடியும் அப்படின்ற இருந்ததுன்னா அதில் எவ்வளோ சதவீதம் சேர்ந்து இருக்குது, ஓகே, அதுதான் நம்ம வந்து சேச்சுரேஷன் சொல்கிறோம். இப்போ நமக்கு 100%ன்னு வர்றது ரொம்ப கஷ்டம். 99% கண்டிப்பாக வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஓகே. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோ அதில் நம்ம வந்து 90%க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம். இவங்க 92 ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 92 கீழே இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு செக் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போது 92க்கு கீழே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் டாக்டர்? நம்முடைய உடம்பு என்ன மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும்? இப்போ நமக்கு ஆக்சிஜன் உடம்புல குறைஞ்சா என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு மூச்சு வாங்கும். நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம அதிக ஆக்சிஜன் எடுக்கணும்னா அதனால தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகுது. இப்போ நமக்கு தேவையான ஆக்சிஜனை ஒரு 15 முறை ஒரு நிமிடத்தில் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பதிலாக 25 முறை நம்ம சுவாசித்து தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அப்படின்னா அந்த சேச்சுரேஷன் கம்மியாக இருந்தாலும் தேவையான ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறது நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மூச்சு வாங்குறதுங்கிறது அதனால தான் வருது. ஸோ அந்த களைப்பு அதனால தான் வருது. ஏன்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாதனால தேவையான எனர்ஜி கிடைக்காது, அதனால் சோர்வு வரும், அசதி இருக்கும். இது எல்லாமே அதனுடைய பாதிப்பு தான். ஓகே டாக்டர், அடுத்த நேரடி பேசுவோம். வணக்கம், ஆகாஷ்வாணி சென்னை. சோர்வு வரும், அசதி இருக்கும், இது எல்லாமே அதனுடைய பாதிப்பு. நேர் தயவு செஞ்சு உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசலாம். ஓகே. ஸோ கால் பண்ணுற ஒவ்வொரு நேயர்களுக்கும் எங்களோட சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு லைன் கிடைக்குது, ஆனால் நீங்கள் ரேடியோ வால்யூம் அதிகமாக வச்சிருக்கிறதுனால நாங்கள் பேசுறது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கால் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், ராஜகோபால் பேசுறேன். ராஜகோபால் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம். 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 இந்த கோவிட் இதை வந்ததுன்னா எத்தனை நாளைக்கு அந்த தொந்தரவு நம்ம கிட்ட இருக்கும்? அந்த சமயத்துல நம்ம சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் என்ன மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கணும்? இதை நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சாதாரணமாக எல்லா காய்ச்சலுக்கும் நாம் எடுத்துக்கிற ப்ரிகாஷன் மாதிரி தான் கோவிடுக்கு நாம் எடுத்துக்கிறோம். ஜென்ரல் ரூல் 2 வாரங்கள் நம்ம வந்து நம்மளை உணவு பழக்கங்கள் வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறது நல்லது.
நம்ம ஐசோலேட் பண்ணுறது எல்லாமே 10லேருந்து 14 நாட்கள் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து? புஷ்பவனம் முத்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம். இடையில நாங்கள் பஸ்ஸில் போனாலும் இது பண்ணுவோம், எனக்கு அந்த கைப்பிடியிலலாம் வரும், அதை பற்றிலாம் பண்ணால் தண்ணியில் வருங்கிறாங்க. ஒருத்தவங்க உபயோகப்படுத்தின தண்ணி குடிச்சா வருங்கிறாங்களா? அதுக்கெல்லாம் டாக்டர் வரணும் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியல சார்? ஆக்சுவலாக தண்ணியை குடிக்கிறதுல இல்லை, நம்ம கண்டிப்பாக ஒருத்தவங்க தொட்ட இடத்த நம்ம தொடும் பொழுது நம்ம அந்த கையை திருப்பி முகத்துக்கு, நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா பேசும்போதோ அல்லது யோசிக்கும் பொழுதோ முகத்தில் கை வைக்கிறது ஒரு சாதாரண பழக்கம் நம்ம எல்லாருக்குமே உள்ளது. மூக்கை தொடுறது, கண்ணை தொடுறது, ஆமாம் முகத்தை துடைக்கிறது. இப்போ ஆமாம், இப்போ நோய் முக்கியமாக இதை நம்ம தடுக்கிறதுக்கு கோவிட் அல்லது கோவிட் மாதிரியான ஃப்ளூ மற்றும் அதர் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம தடுக்கணும்னா முகத்தில் கை வைக்கிறத தவிர்க்கணும். இது அந்த பழக்கத்துக்கு பதிலாக வேறு பழக்கத்தை நம்மளே தான் உருவாக்கிக்கணும். ஏன்னா அது ஹேபிட்டுங்கிறதுனால நமக்கு தெரியாமல் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சி நம்மளே தான் பழகிக்கணும், நம்ம கையை முகத்தில் வைக்காமல் இருக்க. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேனாலும் இந்த வைரஸ் இருக்கும், எந்த பஸ்ஸில் அந்த கம்பியிலலாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. ஸோ அதனால் நம்ம எங்கே தொடுறோன்னு தெரியாது. அதனால் அடிக்கடி நம்ம கையை வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கையை வாஷ் பண்ணணும். வெளில போயிட்டு வந்தாலும் கையும் காலு மூஞ்செல்லாம் ஆரம்பிட்டு தான் சார் வருவேன். அந்த டெட்டால் போட்டு இது பண்ணிட்டு தான் சார் வருவேன். முத்தா சொன்னீங்க. அதனால எங்க ஊர் பக்கம், எங்க ஊர் கடற்கரை ஏரியால சார், எங்க வேதாரண்யம் பக்கம் கடற்கரை ஏரியா அது. சரிங்க. அதனால ஒரு சங்கடம் கேட்டேன் நான். நன்றி உங்களுடைய நன்றி கால். டாக்டர், இப்போ இவரோட கொஸ்டின் கேட்டிங்களா? அதில் சொன்னார், இதில் தண்ணி மூலியமா பரவுமா, ஒருத்தர் குடிச்ச தண்ணி மூலியமா நம்ம இது பண்ணும்போது பரவுமான்னு கேட்டு. வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி பரவாது. ஏன்னா அவங்க குடிச்சிட்டாங்க இல்லையா, அதை நம்ம குடிக்க முடியாது. ஓகே, நம்ம குடிக்கிற தண்ணியில் வைரஸ் இருந்தால், ஆனால் இது தண்ணி மூலயமா பரவக்கூடிய வியாதி இல்லை, இது காற்று மூலயமா பரவக்கூடிய வியாதி. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹோம் ஐசோலேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 14 டேஸ் நம்ம ஹோம் ஐசோலேட் பண்ணிக்கிறோம். இந்த 14 நாட்களில் வீட்டில் இருக்கும் போது, மருத்துவமனையில் நம்ம அனுமதிக்கப்படும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு, வீட்டில் இருக்கும் போது நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறது, எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ட்ரீட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் இப்போ வர்ற கோவிடில் மேக்ஸிமம் 1 or 2 days 2 நாள் தான் ஜுரமே இருக்குது. ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட் தான் பேராசிட்டமால். இது எல்லாமே இது நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஹோம் ஐசோலேட் பண்ணுறோம். நாமளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், நாமளே ஐசோலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இல்லை. பாசிட்டிவ்னு வந்தால் நம்ம கன்சல்ட் பண்ண போகிறோம், அவங்க சொல்கிற அட்வைஸ் தான், அவங்க மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் பெரும்பாலும் பேராசிட்டமால். இப்போ காஃப் இருக்குன்னா காஃபுக்கான சிரப்பு, ஸோ என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கான மெடிசன்ஸ் தருவாங்க. சிம்டம் ஓரியன்டட் ட்ரீட்மெண்ட் தான் இதை நாங்கள் சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ தொந்தரவு அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்பொழுது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டு அது இல்லாமல் அதுக்கு பாடியில் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க தருவாங்க. ஆனால் நம்ம ஹோம் ஐசோலேஷனில் இருக்கும்பொழுது என்ன சிம்டம்ஸ்க்கு மெடிசன் கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டா போதும். சிம்டம் இல்லைன்னா அதுக்கான மருந்தை நம்ம நிறுத்திட்டாலும் ஓகே தான். ஓகே டாக்டர், ஓகே. நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட COVID-19 குறித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986-0038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு. நேரம் 3:24 ஆயிட்டிருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. COVID-19 குறித்து நம்ம கூட மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் COVID-19 குறித்து உங்களுடைய எல்லா கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2986-0038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நம்ம பேசலாம். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக நேயர் வெயிட் பண்ணுறாங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், பட்டாபுரம் நகர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம் டாக்டர். வணக்கங்க ஐயா. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுக்கு இந்த கோவிட் டைமில் போனேன். நாங்கள் ஒரு ஃபேமிலியோட 4 பேர் போனோங்க ஐயா. சரி. அப்போ அங்கே இது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு மூக்கில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 28 நாள் தனிமைப்படுத்தினாங்க. 3 இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதனுடைய உண்மை தெரிய மாட்டேங்குது. இருந்ததுனால 28 நாள் தனிமைப்படுத்தினாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மாத்திரைலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 28 நாள் பொறுத்தா ரிமூவ் பண்ணாங்க. இப்போ 3 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டா வருங்களா? 3 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், வருமா?
இல்லை இப்போ வந்து 2 கொஷின் கேட்டிருக்கீங்க. அது அந்த நீங்கள் முறை உங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டு கோவிடில் வந்து கடைபிடிக்கிறது என்னென்னா உங்கள் ஃபோனுக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். ஒரு ரொம்ப ஆரம்ப காலத்தில் ஒரு வேளை அந்த ப்ரொசீஜரில் ஏதாவது டிலே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு டெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கே வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லையாங்கிற தகவல் வந்துடும். ரெண்டாவது அவங்க பாசிட்டிவ்னா அவங்க வீட்டுக்கே வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க கார்பரேஷனில் கிராம பஞ்சாயத்தில் தான் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தகவல் மிஸ் ஆகிருக்கலாம். அது உண்மையிலேன்னா அப்போ இந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். அது முடிஞ்ச உடனே கோவிட் முடிஞ்ச உடனே ஒரு மகாத்மா காந்தி ஸ்டாம்பு போட்டு ஒரு பேப்பர்ல கொடுத்தாங்க. அது மலையாளத்தில் தான் கொடுத்தாங்க. எனக்கு மலையாளம் படிக்க இருக்கும். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன். அதனால தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் 3 முறை வேக்சின் போட்டிருக்கீங்க இல்லையா? வேக்சினுக்கான இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய வேக்சினுடைய பலன் எல்லாருக்குமே நல்ல விதத்தில் இருக்குது. அதனால் வந்து புதுசாக இன்னொரு வாட்டி யாரும் கோவிடுக்குன்னு வேக்சின் போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லாருமே வேக்சின் போட்டிருக்கோம். வேக்சின் இது வரைக்கும் யாராவது போடலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அரசாங்க மருத்துவமனைகளில். நீங்கள் அது வேக்சின் நீங்கள் போட்டிருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய பாதிப்பு இருக்காது. வரவே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வைரஸ் உருமாறிட்டே இருக்கிறதுனால வரலாம். வந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பாதிப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால. சரிங்களா? ஓகே, நன்றி. நேயர்களே, நீங்களும் டாக்டர் கிட்ட COVID-19 குறித்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நம்ம பேசலாம். அடுத்த நேர் நம்மளோட இணைய போறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? ஓகே, மடிப்பாக்கத்துல இருந்து. உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. ஓகே, பேசலாம் நம்ம டாக்டர் கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. இப்ப வேக்சின் பண்ண ஊசி போட்டவங்களுக்கு திருப்பி வராதுன்னு சொன்னீங்க. அந்த ஊசினால திருப்பி அதாவது வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கும், மூச்சு விடுறது ப்ராப்ளம் அது மாதிரிலாம்? கண்டிப்பா இல்லைங்க. அதாவது கண்டிப்பாகவே வரவே வராதுன்னு நான் சொல்லலை. வரலாம். ஆனால் இந்த புது வேரியண்ட்டாக மாறி வர்றதுனால வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போட்ட வேக்சின் வந்து நம்ம முன்னாடி இருந்த வேரியண்ட்டுக்கான ஒமைக்ரான் அதுக்கெல்லாம் தான் கவர் பண்ணுச்சு. ஆனால் இந்த வகையான வைரஸுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால பாதிப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, வேக்சினால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா, வேக்சின் போட்டு நம்மலாம் வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ இப்போ அதனுடைய பாதிப்பை பற்றி நம்ம யோசிக்க ஒன்றுமே இல்லை. வேக்சின் போட்ட பல பேரை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இதனால் பாதிப்பு வருதா, வந்து ஆஃப்டர் வேக்சினேஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக இருந்தது. அதையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2-3 வருஷம் கழிச்சு, அது மாதிரி 4-5 வருஷம் கழிச்சு கூட அந்த இது தெரியும்னு சொன்னாங்க. அந்த வேக்சின்லேயே 2-3 டிஃப்ரெண்ட் இது பண்ணாங்க. கண்டிப்பாக இல்லை. வேக்சின்னால கண்டிப்பாக நமக்கு எந்த பாதிப்பும் அது அட்வர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து பலவிதமான சமூக ஊடகங்களில் சிலர் பதிவு பண்ணுறது வந்து நம்ம பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ப வேண்டாம். நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். சென்னை கேகே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், இந்த மாதிரி வேக்சின் போடல அந்த டைம்ல நாங்கெல்லாம் இருக்கலாம்ல, இல்ல வேக்சின் இப்ப போடணுமா டாக்டர்? இது வரைக்கும் கோவிடுக்கு வேக்சின் போடலன்னா கண்டிப்பாக போட்டிருக்குங்க. ஆனா சைடு எஃபெக்ட்னு சொல்றாங்களே டாக்டர். சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. சைடு எஃபெக்ட் இல்லைங்கிறது நிறைய நிதர்சனமான உண்மையாகிடுச்சு. பல பேர் வந்து இதுக்காக ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேர் போட்டு அதுவே வந்து இப்போ ஒரு உண்மையாக இருக்குது. இத்தனை கோடி பேருக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்து சைடு எஃபெக்ட் நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லை தேவைப்பட்ட வேக்சினும் போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர், இப்போ அவங்க கேட்ட குவெஸ்டின் தேவைப்பட்டா போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கட்டாயம் இல்லையா வேக்சினேஷனுங்கிறது?
இது கட்டாயம்தான். நிறைய பேர் அவங்க தனி மனித சுதந்திரத்தை முன்னிறுத்தி நான் வேணும்னா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 2 விஷயம் இருக்குது. அவங்களுக்கு அந்த வியாதி வராமல் தடுத்துக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறாங்க. அவங்க மூலயமா பிறருக்கு பரவிடாமல் இருக்கணுங்கிறது வந்து பொது சுகாதாரத்தினுடைய கவலை. அதனால் எல்லாரும் வேக்சின் போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் முதல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுடைய ஹெல்த்து தான். ஸோ அது வந்து நமக்கும் அது முக்கியம். ஒருவருடைய சுகாதாரமும் நமக்கு முக்கியம். அதனால் அவங்க அந்த வேக்சின் போட்டுக்கிறதுல வந்து நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ அவங்க போட்டுக்கிட்டால் நல்லது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து? வெங்கடேஷ் மேடம். என் பேரு தரவணியிலேருந்து பண்ணுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள் சார். எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிடுச்சு சார். அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த ப்ரிகாஷனாக இந்த நிலவேம்பு அதெல்லாம் சொல்கிறாங்களே, அது இப்போ எடுத்தால் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட் மட்டும் சார் கேட்குறேன். நான் இப்போ கட் பண்ணிடுறேன் சார். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நிலவேம்பு இது மாதிரி சித்த மருத்துவம் அல்லது ஆயுர்வேத மருத்துவம் இவங்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு பெருமளவில் இருந்தது போன கோவிட் எபிடமிக்கில். ஆயுஷ் கிளினிக் அப்படின்னே நம்ம அரசு வந்து நிறுவியிருக்காங்க. எல்லா விதமான மருத்துவ வழிகளிலிருந்தும் நம்ம அந்த சப்போர்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதனுடைய பெனிஃபிட் எதுலேயுமே வந்து 100% க்யூர் அப்படின்னு யாரும் கிளைம் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் இதை பயன்படுத்துறது கண்டிப்பாக நல்லது தான். ஓகே டாக்டர். ஓகே, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து? சார், உடுவாஞ்சேரியிலேருந்து மணிவாசன் பேசுகிறேன். ஓகே, பேசலாம் டாக்டர்கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. ஹலோ சொல்லுங்க ஐயா. ஐயா, எனக்கு 80 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி COVID-19 ஒரு பேராசிட்டமால் கொடுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேராசிட்டமால் வந்து நிறைய எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அது ஏன் சார் அந்த மாத்திரம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க? இப்போ அது மாதிரி இல்லைங்க. ஃபீவர் இருக்குதுன்னா கொடுப்பாங்க. ஜுரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஜுரம் இல்லாத சமயத்தில் அது தேவையில்லை. அதனால கேட்கல சார். அப்போ வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. யாருக்கும் பேராசிட்டமால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. பேராசிட்டமால் வந்து மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் சாப்பிட்றது நல்லது. அந்த டைம் வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறதுனால ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒன்றும் எதுக்கு உடம்பு வலிக்காதுக்காக பேராசிட்டமால் வித் குரூப்னு கூட எழுதி கொடுத்துறாங்களே சார். ஆமாம், மருத்துவர் எழுதி கொடுத்தா நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இது 3 வாட்டி வேக்சின் போட்டாச்சு எனக்கு. கண்டிப்பாக பயப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. நன்றி டாக்டர். இப்போ இவர் சொல்லும் போது நான் வந்து 3 வேக்சின் போட்டுட்டேன், நான் பயப்பட வேண்டியது இல்லைல்ல அப்படிங்கிறாரு. இப்போ வந்து வேக்சின் போட்டால் நமக்கு வந்து வராது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல டாக்டர், அதை பற்றி நீங்கள் பேசுங்க. இப்போ வேக்சின் போடுறதே நோய் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம போடுறோம். இந்த வைரஸ் பர்டிகுலராக கோவிட் வைரஸ் என்னென்னா, இப்போ கொஞ்ச நாள் சமூகத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் அதனுடைய தன்மை சிறிதளவே ரொம்ப குறைந்த அளவு மாறுது. அப்போ அது என்னென்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்த 5 வருஷத்தில் நிறைய வேரியன்ட்ஸ் வந்து மாறி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு சிலது வந்து அந்த பாதிப்பை ரொம்ப அதிகமாக கொண்டு வந்தது. ஒரு சிலது வந்து அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து பாதிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வரவே வராதுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. இது வேரியபிளாக இருக்கிறதுனால இது வந்து இந்த கோவிட்லன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி காலங்காலமாக நம்ம பார்க்குற நல்ல உதாரணம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக மாறிடும். அது நடுவில் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். அதனால் அதுக்கான தடுப்பூசி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே ஒரு வருஷமும் புதுசாக ஒரு வேக்சின் அப்போ உள்ள ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த வருஷமும் அது ரொம்ப வயசானவங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்களும் அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் இதே மாதிரி கோவிட் மாதிரி அந்த ஃபீவர், அந்த நுரையீரல் பாதிப்பு அல்ல மற்ற தொந்தரவுனால அவங்க உயிரிழப்பை தவிர்க்க முடியுது. ஸோ இப்போ கூட நம்ம சுகாதாரத்துறை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிட் பரவுறதை பற்றின பயத்தை விட நம்ம இன்ஃப்ளூயன்ஸா பரவுறதை பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கான தடுப்பூசி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காங்க.
அதுவும் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார நிறுவனத்தில் நம்ம நாட்டிலேருந்து போய் பணியாற்றினவங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனும் இன்ஃப்ளூயன்ஸா வந்து இப்போ உள்ள கரண்ட்லி இப்போ இருக்க கோவிடை விட அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸா பற்றி நம்ம வேக்சின் போடுறதோ இல்லை தடுப்பு முறைகள் எடுத்துக்கிறதோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஒரே தடுப்பு முறைகள் தான். ஓகே, ஸோ அதனால் கோவிடுக்கு நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அது இன்ஃப்ளூயன்ஸாவே நம்ம தவிர்க்க பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். யார் எங்கிருந்து? சத்யன். உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் ஷாலினி. வணக்கம் ஷாலினி அம்மா. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு தான் கேட்குறேன். ஓகே, நிலையத்துக்கும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. சொல்லுங்க, யார்? டாக்டர் ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க உங்களை சென்னை மருத்துவக் கல்லூரி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சரிங்க. என்னுடைய கேள்வி என்ன சார், இப்போ நம்ம வந்து இப்போ நான் கோயில்கள்லாம் பண்ண சொல்றாங்க, கூட்டத்துக்கு போகாதீங்கன்றாங்க, அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லலை இது வரைக்கும். கூட்டமான இடங்களுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை, போகும்பொழுது முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சுகாதார மந்திரி சொன்னாரு. ஆமா, கண்டிப்பா கோயிலுக்கெல்லாம் போகாம போலாம். நான் வந்து 3 தடுப்பூசியும் போட்டுட்டேன்ற மகிழ்ச்சியோட தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வந்து வானொலி நேயர், அப்ப எனக்கு கண் தெரியாது. அதுதான் கண், வானொலி தான் கண். வானொலி செய்தி தான் நம்புவேன் நானு. ஆமா, தொலைக்காட்சி வானொலி தான். எனக்கு சமூக ஊடகம் செய்தி கேட்டாலே நீங்க நிறுத்துங்கன்றோம் செல்ல. நல்லதுங்க, நல்லது. அதனால வந்து அதனால 3 ஊசி போட்டு தெம்பா இருக்கிறேன். ஆனா வந்து அந்த கோவிட் அப்ப நான் எங்கேயுமே போலையா, என்னன்னே தனிமைப்படுத்தி வீட்டுல இருந்தோம் நாங்க 2 பேருமே. சரிங்க. எனக்கு எந்த இதுவும் வராம நல்லபடியா ஆண்டவர்களாலையும் வானொலியினுடைய ஆசீர்வாதத்தாலையும். சுதா சேஷன் அம்மா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தப்ப தடுப்பூசியை பத்தி போய் எல்லாட்டையும் பேசினேன். எல்லாட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஊசி போடுங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லது. ஒருத்தர் ஊசி போல வருத்தப்படுறேன், அவங்களுக்காக போட்டவங்க எல்லாம் வாழ்த்துறேன். சரிங்க. அப்ப இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கூட்டமான இடங்களுக்கு, பொது இடங்களுக்கு நீங்க போகலாம். போகும்பொழுது முகக்கவசம் அணிந்து. திரும்பி திரைவேலங்க கூட மாலுக்குலாம் போனேன். மாஸ்க் போல எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. அதான் அப்ப போறது தப்பு கிடையாது. எல்லாரும் இன்னையில இருந்தாவது ஒரு உறுதி எடுத்துக்கணும். பொதுவான இடங்களுக்கு போகும். மருந்து எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல WHO எதுவும்? ஏதாவது இல்ல இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு ஏதாவது தனியா மாத்திரை? இல்லை தனியாக மாத்திரம் இல்லை. அது வந்து அதனுடைய பாதிப்பு நம்ம சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்ற அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது கண்டிப்பாக அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுவோம். ஒரு ஊசி போடுங்க அதெல்லாம் கிடையாது. இல்லை. இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு வேக்சின் இருக்குது, அது வேணும்னா போட்டுக்கலாம். கோவிடுக்கு எதுவும் இல்லை, தேவையில்லை வேக்சின். இன்ஃப்ளூயன்ஸா வந்தால் தானே போடணும், ஜுரம் வந்தால் தான். அது இன்ஃப்ளூயன்ஸாக ஒரு காய்ச்சல் தானே அது. இதே மாதிரி ஒரு காய்ச்சல் தான், வராமல் இருக்குது, அதுக்கும் தடுப்பூசி இருக்குது. அது இப்போ போட சொல்லி கவர்மெண்ட் இப்போ சொல்லலை எதுவும், அதான் கேட்டேன். இவங்க கவர்மெண்ட்ல அது இன்னும் போட ஆரம்பிக்கல. ரொம்ப நன்றி அம்மா, சாலினி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. ஓகே நேயர்களே, கோவிட்-19 குறித்து நம்ம கூட டாக்டர் செந்தில்குமார் அவங்களோட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய டவுட்ஸும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நம்ம டாக்டரோட பேசலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பற்றி. இப்போ நம்ம வேக்சின் எடுக்கிறதுனா வருடம் வேக்சின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுவாகவே வந்து குழந்தைங்களுக்கு தான் வேக்சின் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோவிடுக்கான போட்ட வேக்சின் தான் பெரியவங்கள்லேருந்து பார்த்தோம். இப்போ எங்களுக்கும், அதாவது நமக்கு வந்து இந்த வருடத்துக்கு ஃப்ளூக்கான வேக்சின் இருக்கா? இருக்குது, எங்கள் இந்தியாவிலும் இருக்குது, எல்லோரும் போட்டுக்கிறாங்க. ஓகே. பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து பாதிப்பு ரொம்ப சிவியராக யாருக்கு இருக்குன்னா வயதானவர் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அல்லது 5 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு வந்து ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஃபீவர், ஒரு 7-10 டேஸ் இல்னஸ் அஃபெக்ட் ஆகுனா அவங்க ஏற்கனவே இப்போ நம்ம சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்கெல்லாம் ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க அந்த இதை பாதிப்புலேருந்து அவங்கள தற்காத்துக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமான வேக்சின் தான் அது. அதிக பாதிப்பு யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதிக பாதிப்பு யாருக்கு இருக்கும்? அதிக பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா இப்போ ஏற்கனவே நுரையீரல் சம்மந்தமான வியாதிகள் உள்ளவங்க, அல்லது இதய சம்மந்தமான வியாதி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஒபிசிட்டி இருக்கவங்க, இவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களை தற்காத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளூவோ அல்லது கோவிடோ எதுனாலும் அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஓகே. இப்போ குழந்தைங்களுக்கு டாக்டர் சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஃப்ளூ வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது 1 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க வேக்சின் வந்து குழந்தைகள் மருத்துவர்கள்ட்ட போகும்போது அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, போடுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம
கோவிட்கான வேக்சின் போடும்போது பெரியவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாமே போட்டோம். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. இப்போ இருக்கிற இந்த வேரியேஷனால குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை 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 இல்லை. ஓகே டாக்டர். ஓகே, இப்போ அடுத்த நேரோட நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். சென்னையிலேருந்து தாட்சாயினி பேசுறேன். தாட்சாயினி பேசலாம், நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எனக்கு வந்து தண்டு வச்சிருக்காங்க சார். அதனால நான் வந்து பயந்து இன்ஜெக்ஷனே போடல. எல்லாம் பயம் ஒரு மாதிரி சொன்னதால நான் இன்ஜெக்ஷன் போடாதே விட்டுட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்து தண்டு வச்சிருக்காங்க 21ல. சரி. அதான் எனக்கு ஆனா போடணும் தைரியமா போனேன் நானு. அதுக்கப்புறம் பையன் வேண்டாமா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு வேண்டான்னு கூட்டின்னு வந்துட்டான் வீட்டுக்கு. சரி. ஆனா டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன். அந்த இதெல்லாம் அந்த டிஸ்சார்ஜ் இது எல்லாமே கொண்டு போனேன். இது மாதிரி போட்டிருக்கு மேடம், எனக்கு 21ல ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம். பிப்ரவரி இது வந்து கொரோனா வந்தது, அதுக்கப்புறம் தானே எல்லாம் மே மாசம். எனக்கு வந்து பிப்ரவரி இப்பதான் மேடம் வச்சாங்க, ஸ்டண்ட் வச்சாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்ப ஸ்டண்ட் வச்சு நல்லா ஆயிட்டேன் நானு. மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், நல்லா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி போட்டுக்கலான்ட்டு எல்லாம் சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு தான் போனேன், போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் என்னவோ ஒரு டவுட்ல வேண்டாமா அப்புறம் போடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். தாராளம் நீங்கள் வந்து போட்டுக்கலாமா, கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதனால நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் இருதய சிகிச்சை நிபுணரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களா? நான் 3 மாசம் ஒரு செக் பண்ணிட்டே இருக்கேன். மாத்திரையும் அவர்கிட்ட கேட்டிங்களா நான் தடுப்பூசி போட்டுக்கலாமான்னு? போட்டுக்கலாம். இஎஸ்ஐ தான் சார். அவங்கள்ட்ட கேட்டேன் நானு, இந்த மாதிரி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டேன் போய் நானு. ஒரு டைம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு திருப்பி ஆபரேஷனுக்கும் போனேன். போயிட்டு அங்க போடுறாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அந்த ஃபுல்லா எல்லாமே டிஸ்சார்ஜ் எல்லாமே எடுத்துன்னு போனேன். அந்த இதெல்லாம் ப்ரொஃபைல்லாம் எடுத்துன்னு போய் காமிச்சேன். காமிச்சதுக்கு போடலான்ட்டு. அதான் சரி போட ஒன்றும் பயம்லாம் இல்லை சார், போட்டுக்கலாம். பயப்பட வேண்டாங்கம்மா. நீங்கள் அது எதுக்காக கேட்டேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இது தடுப்பூசி போட வேண்டாம்னு சொல்லணும்னா உங்கள் இருதய சிகிச்சை நிபுணர் தான் சொல்லணும். ஸோ அவங்க நீங்கள் போட்டுக்குங்கன்னு சொல்லும்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டாம், தைரியமாக போடுங்க. உங்கள் பையனுக்கும் தைரியம் சொல்லுங்கள், வேக்சின் போட்டுக்குங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி டாக்டர். இப்போ இந்த வேரியேஷன் பரவும் போது வேக்சின் போடாதவங்களுக்கு பயம் அதிகமாக வருது. ஐயோ நம்ம வேக்சின் போடலையே, நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அதிக பயமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து வேக்சினுங்கிறது ரொம்ப முக்கியமாக நமக்கு படுது இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக நமக்கு இன்னும் வேக்சின் வந்து தேவையானவங்களுக்கு வேக்சின் போடுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து சுகாதாரத்துறையில் எல்லாருக்கும் போட்டிருக்கிறதுனால அதை பற்றி அவங்க இன்னும் அதிகமாக அது ஒரு விஷயமாக கொண்டு வரல. கண்டிப்பாக இது டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான முயற்சிகளையும் எடுத்து அதுக்கு தேவையை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் நேர்த்து செஞ்சுருவாங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்து முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இதெல்லாம் வரும்போது மீடியாக்கள் வந்து அதிகமாக கவர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து இவ்வளோ அட்மிட் ஆயிருந்தாங்க, இவ்வளோ பேஷண்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதை பற்றின எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஆனால் இப்போ சமீப காலங்களில் நமக்கு இருக்குது, ஆனால் அதுக்கான வீரியம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தெரியலை. பட் இப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள் நம்ம எடுத்துக்கணும்? முன்னாடியே சொன்னீங்க சமூக இடைவெளி, அதெல்லாம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, இதனுடைய வீரியம் கம்மி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஆனால் இதனுடைய பரவும் தன்மை அதிகம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரிஜினலாக நம்ம வீரியமான கோவிட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து 5 பேருக்கு பரவி இருக்குன்னா இது வந்து 10 பேருக்கு கூட பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிவேகமாக பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் என்ன எதிர்பார்க்கலான்னா, நாம் எந்த பாதுகாப்பு இது மெஷர்ஸும் எடுத்துக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு வீரியம் குறைவான இந்த கோவிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்லையே ஒழிய நாம் பாதுகாப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கோவிட் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், கையை வந்து ரெகுலராக வாஷ் பண்ணணும். ஒரு மற்றவங்க தொட்ட இடத்த நம்ம தொடும்போது நமக்கு நம்ம கையில் அந்த வைரஸ் வந்து ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி முகத்துக்கிட்ட நம்ம கையை கொண்டு போகிறதையோ மூக்கை துடைக்கிறது, தலையில் கையை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். சொல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும், மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் பொது இடங்களுக்கு போகணும். இது வந்து என்னென்னா நமக்கு வராமல் தடுக்கணும், மற்றவங்களுக்கு வராமல் இருக்கிறது நம்மளும் ஆக்டிவாக அதில் வந்து இருக்கணும். ஸோ தவிர்ப்போம் தடுப்போம் எப்படி என்ன ஒரே அர்த்தம் தானாலும் தனித்தனியாக பிரித்து புரிஞ்சுக்கலாம். நமக்கு வராமல் தடுக்கிறது, மற்றவங்களுக்கு வராமலும் தடுக்கிறதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே.
அடுத்த நேர் கூட நம்ம பேச போகிறோம். நீங்களும் நம்ம டாக்டர் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா COVID-19 பற்றினா உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவிப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் சின்னதாக ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம். இன்று இரவு மணி 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் பண்ணையாளர்கள் தங்களின் பண்ணைகளில் தாங்களாகவே பொருளாதார கணக்கீடு செய்யும் பொழுது எந்தெந்த பொருளுக்கு அதிகம் செலவு செய்யப்பட்டுள்ளது, அதன் மூலம் செய்த செலவிற்கு ஏற்ற வருமானம் வருகிறதா என்பதை சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக அதிக செலவினங்களை குறைக்கவும் வருமானத்தை பெருக்கவும் வழி ஏற்படுகிறது. கறவை மாடுகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பிரபு அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30க்கு நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 3:46 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் COVID-19 குறித்து டாக்டர் செந்தில்குமார் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் அவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், இப்போ வந்து நம்ம கோவிட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ட்ராவல் அப்படின்றது எப்படி? ட்ராவல் என்னென்னா நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் அவசியமற்ற பயணங்களை தவிர்த்துடுங்க. ரொம்பவும் அவசியம் அப்படின்னும் பொழுது நீங்கள் அங்கே இருந்து ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும்பொழுது நீங்கள் பயணிக்கிறது நல்லது. பொதுவாகவே இது இந்த ஏர்பார்ன் டிசீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து இதுவாகும். உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிய வந்த பிறகு உங்களுக்கு தொந்தரவு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய இடங்களுக்கு மூவ் பண்ண முடியும். அது மூலயமா பல பேருக்கு நம்ம வந்து இந்த நோயை பரப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஹோம் ஐசோலேஷனில் இருக்கணும். மற்றவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஹோம் ஐசோலேஷன் ட்ராவல் இதை பற்றிலாம் பேசணும். இதுக்கு ஏதாவது உணவு பழக்க வழக்கங்களும் இருக்கா? அது உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எல்லா ஜுரத்தப்பையும் நம்ம வந்து உணவுகள் செரிக்கிறதுக்கு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இலகுவாக செரிக்கிற உணவு தான் நம்ம சாப்பிடுவோம். அதே வழிமுறைகள் தான் இந்த வைரஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு எதுவும் தனியாக இல்லை. ஓகே டாக்டர். ஓகே, நம்ம தொடர்ந்து COVID-19 குறித்து நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா 29860038 2952055554 இந்த எண்களுக்கு நம்ம தொடர்பு கொண்டு டாக்டரோட பேசலாம். இவ்வளோ நேரம் நம்ம COVID-19 பற்றி நிறைய நேரங்கள் உரையாடின எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல விஷயங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதுனால இப்போ குறிப்பாக சொல்லணும்னா COVID-19 ஒரு சின்ன வேவாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நிறைய முறை பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இதனுடைய வீரியம் ரொம்பவும் குறைவு. இதனுடைய பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதிக ரிஸ்க் உள்ளவங்க அவங்களுக்கு எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே பாதிப்பு வரும். அதுபோல் இருக்கவங்க அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முக்கியமாக ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, பிபி அதிகமாக இருக்கவங்க, அன்கண்ட்ரோல்டாக இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஒபிசிட்டி வெயிட் அதிகமாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு காஷியஸாக இருக்கணும். அது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ், ஃபீவர் 100 டிகிரிக்கு மேலே இருக்குது, காஃபு, ரன்னிங் நோஸ் இருக்குது, த்ரோட் பெயின் இருக்குது, இல்லை ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், தொண்டை அடைச்ச மாதிரி கட்டின மாதிரி இருக்குது, இது மாதிரிலாம் தொந்தரவு இருக்குது. நீங்கள் யாரோ ஒரு கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டோட பழகிருக்கீங்க, அவங்களுக்கு திருப்பி டெஸ்ட் இப்போ பாசிட்டிவ் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட சேச்சுரேஷன்
92க்கு மேலே இருந்தாலோ அல்லது உங்கள் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 24க்கு கீழே இருந்தாலோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வீட்டிலேயே பாசிட்டிவ்னு வந்தால் உங்களை தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. ஸோ உங்கள் மூலமா மற்ற குடும்பத்தில் இருக்கவங்களோ வேறு யாருக்கும் பரவாமல் இருக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக பயணத்தை தவிர்க்கணும். ஸோ எல்லாரும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய கை கழுவுறது, அடிக்கடி கையை ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அது நிறைய வந்து விளக்கம் வந்திருக்கு அதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. கையை தேவையில்லாமல் முகத்துக்கிட்ட கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து தவிர்க்கணும். அப்புறம் முகக்கவசம் அணியிறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளி குறைஞ்ச ஒரு 6 அடி மெயின்டைன் பண்ணுறது. நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி லிஃப்ட்டோ அல்லது பஸ்ஸோ கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை தவிர்க்கிறது நல்லது. ஒரு 3 பேருக்கு மேலே லிஃப்ட்டில் போக வேண்டாம். இந்த ஸ்டாண்டிங்கில் வந்து ஃப்ரீயாக இடம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப கூட்டம் நெரிசலில் ஏறி பஸ்ஸில் போக வேண்டாம். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நம்ம காமன் சென்ஸ் அப்ளை பண்ணணும். கூட்ட நெரிசலை தவிர்க்கணும். அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்கணும். இதெல்லாம் நம்ம கடைபிடித்தாலே நம்மையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நம்ம பாதுகாக்க முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒவ்வொரு நேயர்களுக்கும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நிதானமாக ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே ஆகாஷ்வாணியில் எங்களோட இணைஞ்சதுக்கு. ரொம்பவும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி டாக்டர்.